Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாட்டின் துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளராக ஆந்திராவைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். தென்னிந்திய முகமான சுதர்சன் ரெட்டியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? அதுவும் ஆந்திராவில் இருந்து. எந்தவித அரசியல் கட்சியையும் சாராத ஒரு முன்னாள் நீதிபதி தேர்வு ஏன்? இது போன்ற பல கேள்விகள் இந்த வேட்பாளர் தேர்வுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த முடிவை இந்தியா கூட்டணியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். ஏன் தெரியுமா? 2 பாயிண்ட்டுங்க. ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணியை நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. அதாவது அவங்க எதேச்சதிகாரத்தை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்குது இந்தியா கூட்டணி. இதில் திமுக ரோலும் முக்கியம், அதை பற்றியும் நம்ம பேசலாம். 2, பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் மாநில கட்சியான தெலுங்கு தேசத்துக்கு குடைச்சல் அப்படின்னு ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்குது இந்தியா கூட்டணி. சரி, என்ன வியூகம்னு பார்க்கலாமா? துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஜெகதீப் தன்கருடைய திடீர் ராஜினாமாவை தொடர்ந்து தான் துணை ஜனாதிபதி தேர்தல் இப்போ நடைபெறுகிறது. மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகாராஷ்டிரா ஆளுநரான சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருந்தார். உடனே அது திமுகவுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழரை ஆதரிக்காதா திமுக என விவாதங்களும் கிளம்பியது. சிபிஆரை ஒரு RSS சித்தாந்தவாதியாகவும் NDA வேட்பாளராகவுமே பார்க்கிறது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். எனவே ஆதரவு தர விரும்பல அவங்க. ஆனால் இதை வைத்து ஒரு அரசியல் காய் நகர்த்தலை செய்ய அதிமுக பாஜக கூட்டணி விரும்பியது தமிழ்நாட்டில். இதைத்தான் தற்போது தவிடு பொடியாக்கி இருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் தேர்வு. அது மட்டும் இல்லைங்க, பால் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு வீசப்பட்டிருக்கு. இனி சிக்கல் தெலுங்கு தேசத்துக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் தான். எப்படி? டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் இன்று ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து ஆலோசிக்கப்பட்டுச்சு. இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, துணை ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக ஆந்திராவைச் சேர்ந்த உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுவார் அப்படின்னு அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தங்களுடைய வேட்பாளரை எதிர்க்கட்சிகளும் ஆதரியுங்கள்னு அழைப்பு விடுத்த சிறிது நேரத்திலேயே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சுதர்சன ரெட்டி தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. மேலும் இது சித்தாந்த போர், ஜனநாயகத்துடைய மதிப்புகள் மீது தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் கொடுத்திருக்கிறார். சரி, யார் இந்த சுதர்சன் ரெட்டி? 1946ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த ஆந்திராவில் பிறந்தவர் தான் இந்த சுதர்சன் ரெட்டி. ஹைதராபாத்தில் வழக்கறிஞராக 1971ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். 1988-90களில் ஆந்திர அரசுடைய பிளீடராகவும் பதவி வகித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் 2007ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை நீதிபதியாக பணியாற்றியவர் தான் இந்த சுதர்சன் ரெட்டி. அது மட்டும் இல்லைங்க, 2013ஆம் ஆண்டு கோவா மாநிலத்துடைய முதலாவது லோக் ஆயுக்தா நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டவர். இப்படி நீதித்துறையில் பணியாற்றியவர் தான் இந்த சுதர்சன் ரெட்டி. சரி, இந்தியா கூட்டணி இவரை எதற்கு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறது? அதற்கு என்ன காரணம்? இதனால அந்த கூட்டணிக்கு என்ன லாபம்? அங்கதான் ட்விஸ்டே. முதல்ல தேர்ந்தெடுக்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். சுதர்சன ரெட்டிக்கு தெலுங்கு தேசம் கட்சியோட ஒரு நீண்ட கால தொடர்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் முக்கியத்துவத்தை பெறுது அப்படின்னு சொல்லலாம். 1980கள் 90களில் தன்னுடைய வழக்கறிஞர் வாழ்க்கையில் அப்போ தெலுங்கு தேசம் அரசாங்கத்துடைய 2வது தலைவராக இருந்த சந்திரபாபு நாயுடுவுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் தான் இந்த சுதர்சன் ரெட்டி. அது மட்டும் இல்லை, தெலுங்கு தேசம் நிர்வாகத்தில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் எது வந்தாலும் கையாண்டவர். அதனால் ஆந்திர அரசியலில் சுதர்சன் ரெட்டி ரொம்பவே பிரபலமானவர் சட்ட ரீதியாக. எனவே இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை.
கூட்டணி தர்மமா, மண்ணின் மைந்தரா, நெருக்கமான நண்பரா அப்படின்னு ஒரு ஆழமான அரசியல் சங்கடத்தில் அவர் சிக்கியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை அறிவித்தவுடன் சந்திரபாபு நாயுடு தன்னுடைய ஆதரவை உடனே அறிவித்தார். ஆனால் சுதர்சன ரெட்டி அறிவிப்புக்கு பின்னால் அந்த கட்சிக்குள்ளேயே உள் விவாதங்களும் எழக்கூடும் அப்படின்னு தோணுது. சுதர்சன ரெட்டியை எதிர்த்தால் மண்ணின் மைந்தரையே எதிர்ப்பதாகிவிடும். இங்கே எப்படி நீ தமிழரை ஆதரிக்க மாட்டியான்னு திமுகவை பார்த்து கேட்குற கேள்வி நாளை ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவை பார்த்து எப்படி நீங்கள் சுதர்சன ரெட்டியை ஆதரிக்க மாட்டீர்களா மண்ணின் மைந்தரை அப்படிங்கிற கேள்வியாக அது மாறிடும். அது அவருக்கு அரசியல் நெருக்கடிகளை மாநிலத்தில் ஏற்படுத்தலாம். ஆதரித்தால் மோடியின் பகையை எதிர்கொள்ள நேரிடும். கூட்டணியிலும் அது விரிசல் வரலாம். ஆக ஒரு சிக்கலில் சிக்கி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொரு பக்கம் 4 ராஜ்யசபா எம்பிக்களை கொண்ட சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் தனது நிலைப்பாட்டை இன்னும் முடிவு செய்யலை. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தான் என்டிஏவுடன் இணைந்து செயல்படுவதாக கூறியிருக்கிறார். இது எல்லாமே சுதர்சன ரெட்டி அறிவிப்புக்கு முன்னாடி. அப்போ சுதர்சன ரெட்டி அறிவிப்புக்கு பின்னாடி ஆந்திர அரசியலில் அந்த கட்சிகள், மாநில கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கிறது. இதற்கிடையே துணை ஜனாதிபதி தேர்தல் குறித்து பிஜு ஜனதா தளம் இன்னும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலை. அதே சமயம் ரெட்டிக்கு ஆதரவை பெறுவதற்காக காங்கிரஸாக இருக்கட்டும், பிற எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், ஏற்கனவே பிஆர்எஸ், ஜெகன்மோகன் ரெட்டி போன்ற நடுநிலை கட்சிகளையும் பார்த்து பேசியிருக்கிறதாகவும், தெலுங்கு தேசம் கட்சிகிட்ட கூட ஆதரவு கேட்டிருக்கதாகவும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சரி, இதில் இந்த 2 வேட்பாளர்கள் அப்படிங்கிறதுல உள்ள முரண்கள் என்னன்னா, என்டிஏ ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை தேர்ந்தெடுத்தது என்றால் இந்தியா கூட்டணி அவரை எதிர்க்க உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒருவரை கூட்டி வந்திருக்கிறது என்று பேசப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த வேட்பாளர் அறிவிப்பு மூலம். என்ன பிரதான கோரிக்கைகள் அப்படின்னா, திமுக தெற்கிலிருந்து ஒருவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது திமுகவுடைய கோரிக்கை. அரசியல் சார்பு இல்லாதவரை பரிந்துரையுங்கள் அப்படிங்கிறது மம்தாவுடைய கோரிக்கை. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் சுதர்சன ரெட்டியாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மக்களவை, மாநிலங்களவை சேர்த்து மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 786. இதில் வெற்றிக்கான தேவைன்னு பார்த்தோன்னா 394. என்டிஏவில் 422 பேரும், இந்தியா கூட்டணியில் 354 பேரும் இருக்கின்றனர். இந்த நம்பர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது என்டிஏவுக்கு, அதாவது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி என்பது உறுதியாகி இருக்கிறது. ஆனால் யார் கடைசியில் எங்கெங்கே மாற்றி போடுவார்களா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.